السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணிமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றில் இறுதி பகுதி நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அநீதமான முறையில் சிறையில் தள்ளினார்கள். சிறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்படி உள்ளாக்கப்படுகிற பொழுது அந்த சிறை கைதிகளுக்கெல்லாம் இறைவன் ஒருவன்தான் என்பதை போதித்தார்கள். அவர்களின் சுய ஒழுக்கத்தையும் அவர்களின் வணக்க வழிபாடுகளையும் கவனித்த சிறை கைதிகள் எல்லாம் இஸ்லாமானார்கள். அவர்களை நன்மதிப்போடு பார்த்தார்கள். அந்த நேரத்தில் 2 மனிதர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒருவர் பெயர் மாலா, இன்னொருவர் பெயர் மஜ்லிஸ். அந்த இருவரும் வந்து சொன்னார்கள், உங்களை எங்களை விட மேலானவர்களாக பார்க்கிறோம். நாங்கள் இருவரும் ஒரு கனவு கண்டோம். அந்த கனவுக்கான பதில் எங்களுக்கு தெரியல. அந்த கனவிற்கான பதிலை எங்களுக்கு நீங்கள் கூறுங்கள் என்று வந்து நின்றார்கள். அதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் விளக்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். இப்ப இருவரும் வந்து கனவு சொல்றாங்க. இந்த மாலா என்பவர் சொல்கிறார், நல் மனிதரே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு என்றால், திராட்சை பழச்சாறை நான் தயாரித்து யாருக்கோ புகட்டுவது போன்று கனவு கண்டேன் என்று அவர் சொன்னார். மஜ்லிஸ் என்பவர் சொன்னார், நான் ஒரு கனவு கண்டேன். என் தலைமேல் நான் ஒரு 3 ரொட்டிகளை சுட்டு அது என் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் தலையில் இருந்த ரொட்டி துண்டுகளை காக்கைகள், சில பேர் பறவைகள் என்று சொல்லுகிறார்கள், பறவைகள் வந்து என்ன செய்தது, கொத்தி தின்றது. அதை நான் என்ன செய்தேன், இப்படி ஒரு கனவு கண்டேன், இதற்கான பதில் தெரியல அப்படின்னு வந்து நின்னாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், திராட்சை 3 திராட்சையிலிருந்து பழச்சாறை பிழிவதை போன்ற கனவு கண்டாயே, நீ 3 நாளுக்குள் இந்த சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுவாய். அரசருக்கு நீ பழச்சாறு ஊத்தி தருகிற வேலை உனக்கு கிடைக்கும். அதே போல் இன்னொருவரை பார்த்து சொன்னார்கள், நீ கண்ட கனவுக்கு என்ன விளக்கம் என்றால், 3 நாளில் நீ தூக்கிலிடப்படுவாய் என்று கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள். இருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அப்படிலாம் கனவு கனவு சும்மா சொன்னோம் அப்படின்னு சொன்னதான் குர்ஆனே சொல்கிறது. ஆனால் சொல்லிவிட்டார்கள், நான் விளக்கத்தை சொல்லிவிட்டேன், நீ 3 நாளில் விடுதலை செய்யப்பட்டு அரசருக்கு பழச்சாறு ஊற்றி கொடுக்கிற வேலையை பார்ப்பாய். நீ 3 நாளுக்கு பிறகு சிறையில் தூக்கிலிடப்படுவாய் என்று சொல்லிவிட்டேன் என்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அந்த யாரை சொன்னார்களோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீ அரசருக்கு பழச்சாறு ஊற்றி தருகிற வேலையை பார்ப்பாய் என்று சொன்னார்கள் அல்லவா, அவரை பார்த்து சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீ அரசருக்கு பணிவிடை செய்கிற பொழுது ஞாபகத்தில் வைத்துக்கொள், என்னை பற்றி அவரிடத்தில் கூறு. குர்ஆனை சொல்கிறது, என்னை பற்றி அவரிடத்தில் கூறு. சிறையில் ஒருவரை பார்த்தேன், யூசுப் என்பவர், அவர் அநீதமான முறையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், இந்த செய்தியை அரசரிடம் சொல் என்று சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 3 நாள் ஆச்சு. ஒருவர் தூக்கிலிடப்பட்டார். இந்த மாலா என்பவர் அரசரின் பணியாளராக போனார். சைத்தான் யாரிடம் ஞாபகத்தை ஏற்படுத்த சொன்னார்களோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதை மறக்கடிக்க செய்து விட்டான் என்று திருமறை சொல்கிறது. அவர் மறந்து விட்டார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் எதை சொல்லிவிட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதை மறந்து விட்டார்கள். ஏன் என்றால், இந்த வசனத்திற்கு கீழே இமாம் குர்துபி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் இப்படி சொன்னதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த திராட்சை பழச்சாறை ஊற்றி கொடுக்கிற கனவை கண்ட மனிதரிடம், நீ விடுதலையாகி
அரசருக்கு பணிவிடை செய்கிற பொழுது என்னை பற்றி சொல்லி என்னை சிறையிலிருந்து காப்பாயாக என்று சொன்னார்கள் அல்லவா, சொல்லியதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களாம். வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் பேசுகிறார்கள். ஜிப்ரீல் கேட்டார், யூசுஃபே, உன்னை படைத்தது யார்? அல்லாஹ் தான் என்னை படைத்தான் என்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உன் தந்தை யாக்கூபுடைய பாசத்திற்கு உரித்தான நபராக உன்னை ஆக்கியது யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்தான். உன் சகோதரர்கள் உன்னை கிணற்றில் தூக்கி போட்டார்களே, அப்பொழுது காப்பாற்றியது யார்? அல்லாஹ்தான் என்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து ஜிப்ரீல் கேட்டார்கள், நீ அடிமையாக இருக்கிற பொழுது ஒரு தீய செயலில் இருந்து உன்னை காப்பாற்றியது யார்? அல்லாஹ்தான் என்னை காப்பாற்றினான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் ஜிப்ரீல் அடுத்த கேள்வியை கேட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது போயும் இந்த மனிதரிடம் உதவி கேட்டு விட்டாயே, சிறையில் இருக்கிற பொழுது சிறையிலிருந்து நான் போகுவதற்கு, காப்பாற்றப்படுவதற்கு நீ அரசரிடம் பரிந்துரை செய்கின்ற, நீ அவனை பார்த்து உதவி கேட்டு விட்டாயே, அதனால் இன்னும் இந்த சிறையில் 7 ஆண்டுகள் நீ வேதனை செய்யப்படுவாய் என்றார்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மீது நாம் எந்த அளவிற்கு தவக்குள் வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை பாருங்கள். ஒரு நபி ஒரு சிறுகணம், சின்ன சருகுதல் தான், ஒரு சின்ன சருகுதலால் 7 ஆண்டுகள் சிறைக்குள் வேதனை செய்யப்பட்டார்கள் என்றால் நம் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? அதை தீர்ப்பதற்காக எங்கெங்கோ ஓடுகிறோம், யாரையோ பிடிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு எல்லா கதவும் அடைக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ்விடம் வருகிறோம். அல்லாஹ்வே, எனக்கு பிரச்சனை, எனக்கு கஷ்டம் நீ. முதலாக நாம் கஷ்டத்தை நாம் யாரிடம் முறையிட வேண்டும்? அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும். அங்க அல்லாஹ்விடம் முறையிடாமல் கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரிடம் பேசினார்கள், பரிந்துரை பேச சொன்னார்கள் அல்லவா, அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களை 7 ஆண்டுகள் மீண்டும் சிறையில் வைத்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்ப 7 ஆண்டுகள் உருண்டோடுகிறது. ஒரு நாள் அந்த எகிப்து நாட்டின் அரசர் ரையான் பின் வலீத் ஒரு கனவு காணுகிறார். என்ன கனவு அது என்றால், அவர் அரசபையில் எல்லா அமைச்சர்களையும் அமர வைத்து சொல்கிறார், நான் ஒரு கனவு கண்டேன். என் கனவிலே 7 கொழுத்த பசுக்கள், நல்ல ஆஜான பாகுவா, நல்ல கொழுகுழுன்னு இருக்கிற 7 பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு 7 மெலிந்த பசுக்கள், உடம்புல ஒண்ணுமே இல்லை, நோஞ்சான். அந்த 7 பசுக்கள் வந்து இந்த கொழுத்த 7 பசுக்களை சாப்பிட்டது, விழுங்கி விட்டது. அதை கொஞ்ச நேரத்தில் 2 வயலை பார்த்தேன். ஒரு வயலில் 7 கதிர்கள் மட்டும் பச்சை பசலென பசுமையாக இருந்தது. இது இன்னொரு நிலத்தில் 7 கதிர்கள், காய்ந்த கதிர்கள். அந்த 7 காய்ந்த கதிர்களும் 7 பசுமை கதிர்களை வளைத்து நெளித்து அது சாப்பிட்டது. இதற்கான விளக்கம் என்ன என்று எனக்கு தெரியல, யாராவது சொல்லுங்கள் என்று தன் அமைச்சரவையில் கேட்கிறார்கள். அந்த மன்னர் 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிஞ்ச பசுக்கள் விழுங்குது, சாப்பிடுது. 7 பச்சை கதிர்களை 7 காய்ந்த கதிர்கள் மேய்கிறது. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அமைச்சர்கள் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்களாம், குர்ஆனே சொல்கிறது, அது ஏதாவது குழப்பமான கனவா இருக்குங்க, அது பெருசா எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. அம்மா கனவுக்கு விளக்கம் இங்க யாருக்கு தெரியும் அப்படின்னு அங்கிருந்த அறிஞர்கள் எல்லாரும், அமைச்சர்கள் எல்லாரும் சொன்னார்களா. அப்பதான் அந்த அமைச்சரவையில எல்லாருக்கும் பழச்சாரி ஊத்தி கொடுத்து கொண்டிருந்தானே அந்த மாலா என்பவனுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. சிறையில் இருக்கிற பொழுது யூசுப் சொன்னாரே, உன் அரசரிடம் என்னை பற்றி எடுத்துரை என்று சொன்னாரே என்பது அவனுக்கு அப்பத்தான் ஞாபகத்துக்கு வருது. 7 வருஷம் கழிச்சு உடனே சென்றான், அரசரிடம் சொன்னான், அரசரே, சிறையில் ஒருவர் இருக்கிறார், அவர் கனவுக்கு நன்றாக விளக்கம் சொல்வார், அவரிடம் நான் சென்று கேட்டு வரவா? போய் கேள் என்று அனுப்பிவிட்டார்கள். அரசர் வந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார் சிறையில். யூசுஃபை, நீ மன்னித்து விடுங்கள், நான் மறந்து விட்டேன். இப்பொழுது அரசர் ஒரு கனவு கண்டிருக்கிறார். இந்த கனவை சொல்லி வழக்கம் கேட்கிறான்.
7 கொழுத்த பசுக்களை 7 மெலிஞ்ச பசுக்கள் சாப்பிடுது, 7 பச்சை கதிர்களை 7 மெலிந்த கதிர்கள் மேயுது. என்ன விளக்கம்? அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்றால், 7 ஆண்டுகள் வரப்போகிற 7 ஆண்டுகள் இந்த நாட்டிலே பசுமை கொளிக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, வளம் கொளிக்கும், விவசாயம் நன்றாக தலைக்கும். ஆனால் அடுத்த 7 ஆண்டுகள் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும். அப்படி பஞ்சம் ஏற்படும் என்பதைத்தான் இந்த கனவு சொல்கிறது. 7 ஆண்டுகள் நல்ல செல்வ செழிப்பா வாழ்வீங்க, அடுத்த 7 ஆண்டுகள் பஞ்சம் வந்துடும் அப்படின்னு இந்த கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அத்தோடு நிறுத்திக்கல, அதற்கான வியூகத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க என்ன செய்யணும், அந்த 7 பச்சை பசுமையாக இருக்கிற வளம் குளிக்கிற அந்த 7 ஆண்டுகள்ல கிடைக்கிற அறுவடை செய்கிற எல்லா தானியங்களையும் உடைச்சி எல்லாத்தையும் நீங்க சப்ளை பண்ணிடாம தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதிய அந்த தானியங்களுடைய கதிர்களிலே விட்டுறணும். இப்ப தானியத்து கதிரை எடுத்து அடிச்சு அப்புறமா தான் அந்த நெல்மணியை வெளியே வர வச்சு நம்ம உண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணாம அந்த கதிர்களில் இருக்கிற தானியங்களை அப்படியே வெட்டி எடுத்துட்டு போய் நம்ம என்ன செஞ்சிடணும், சேமிக்கணும். அப்படி 7 ஆண்டுகள் சேமித்தோம் என்றால் பஞ்ச ஆண்டுகளில் இது நமக்கு உதவியாக இருக்கும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் நேரா போறார், அரசரை பார்த்து இதெல்லாம் சொல்றார். இந்த விளக்கை தான், அதுக்கான தீர்வு இதுதான். அரசர் புரிந்து கொண்டார். இவர் கனவிற்கு மட்டும் விளக்கம் சொல்லல, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறதையும் சொல்லிட்டாரு. நல்ல மனிதராக இருக்கிறாரு. உடனே அவரை சிறையிலிருந்து கூட்டிட்டு வா. இப்ப இவங்க சிறையில வச்சது, எதனால வச்சது, இதெல்லாம் யாருக்கு தெரியாது, அரசருக்கு தெரியாது. இது யாருடைய சிறையினுடைய ஏற்பாடு? யாரு? அந்த அமைச்சர், அந்த நாட்டின் நீதி அமைச்சர் செஞ்ச வேலை. இது அரசருக்கு தெரியாது. கூட்டு வர சொல்றார். ஜெயில இருந்து கூட்டு வாங்க. இவர் செல்கிறார். அந்த கனவுக்கு விளக்கத்தை சொன்னவர் சொல்லுகிறார். போய் சொல்லி வாங்க, அரசர் உங்களை கூப்பிட்டாரு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு தீர்வு வேணும். என்ன தீர்வுமா? பாலும் நிஸ்வத்தில்லதி கத்தஅன ஐதியஹுன்ன, தங்கள் விரல்களை வெட்டி கொண்டார்களே அந்த பெண்களின் நிலை என்ன? அவர்கள் தான் என்னை என்ன செய்து விட்டார்கள், சதி செய்து சிறையில் அடைத்தார்கள். அந்த பெண் சதி செய்து என்னை சிறையில் அடைத்து விட்டாலே, என் மீது குற்றம் சுமத்திருக்கிறார்களே, அவதூறு, அதை நான் தீர்க்க நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லி விடுறாங்க. இப்ப இவர் சொல்றார், இந்த மாதிரி அவங்க வரமாட்டாங்களாம், அந்த கரங்களை அறுத்து கொண்ட பெண்களுடைய நிலையும் அந்த சதி செய்த பெண்ணும் உண்மையை சொல்லாத வரைக்கும் வெளியே வரமாட்டாங்களாம். அப்பதான் அரசருக்கு விஷயம் புரியுது, என்ன ஏதோ நடந்திருக்கு. கூப்பிட்டு விட்டார். அந்த கைகளை அறுத்து கொண்ட பெண்களையும் வர வச்சார். ஜுலைஹா அம்மாவையும் வரவழைத்தார்கள். யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வரவழைத்து மன்னர் வரவழைத்தார். வரவழைத்து விசாரிக்கிறார். அவர் விசாரித்ததை குர்ஆன் சொல்கிறது. எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள், யூசுப் நல்லவர், அவர் மேல எந்த தவறும் இல்லை. ஜலிஹா அம்மையார் தான் அழைத்தார்கள். அவர் மறுத்தார், அவர் நல்ல மனிதர், அவர் மேல எந்த குற்றம் இல்லை என்று அந்த பெண்களும் சொல்கிறார்கள். ஜலிஹா அம்மாவும் சொல்கிறார்கள், குல் நஹாஷல் இல்லா, அவர் மேல எந்த தவறும் இல்லை, நான் தான் அவரை அழைத்தேன். அவர் மறுத்தார், அவர் நல்லவர். என்ன செய்யறது? என் நப்சு. ஜுலைஹா அம்மாவை பற்றி தவறாக பேசுகிற குழப்பவாதிகள் குர்ஆனில் இருக்கிற இந்த பதிலை கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஜலிஹா அம்மையார் பாமன்னிப்பு கேட்பதை குர்ஆனே சொல்கிறது. என்னுடைய நப்சு அந்த தீய செயலை செய்ய வைத்து விட்டது, நான் செய்து விட்டேன், ஆனால் அதற்காக வருந்துகிறேன். என் ரப்பு இரக்கமானவன், ரஹிம ரப்பி, என் ரப்பு இரக்கம் உள்ளவன், என்னை அவன் கண்டிப்பாக மன்னிப்பான், எனக்கு இரக்கம் காட்டுவான் என்று ஜுலைஹா அம்மா பேசியதை குர்ஆன் அப்படியே வார்த்தையோடு சொல்கிறது. ஜுலைஹா அம்மா அவர்கள் தௌபா செய்தார்கள் என்ற வரலாறு இருக்கிறது. இப்படி எல்லாரும் உண்மையை ஒத்துக்கிட்டோன்னு சிறையிலிருந்து வர்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. ரிலீஸ் ஆகுவதற்கு முன்பதாக அரசர் ஒரு கிஃப்ட் அனுப்புறார், ஒரு பரிசு பொருளை அனுப்புகிறார். அந்த பரிசு பொருளை வாங்கி பிரிக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கிற
நிதி அமைச்சர் எந்த ஆடை அணிவாரோ அந்த ஆடை அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ள இருக்கு. ஜெயில எந்த ஆடையோடு போனாங்க, அல்லாஹ் எந்த ஆடையோடு வெளியே வர வச்சுக்கிறான். சட்டை எப்படி இந்த வரலாறின் சட்டை அல்லாஹு தாலா எப்படி எல்லாம் கொண்டு வருகிறான் என்று பாருங்கள். அவர் நிதி அமைச்சருக்கான சட்டையை அணிந்து கொண்டு அந்த அரசவைக்கு வருகிறார்கள். மன்னர் சொன்னார், இந்த நாட்டின் நிதி அமைச்சர் ஜுலைஹாவுடைய கணவர், இவங்க யார் வீட்டில் அடிமையா இருந்தாங்களோ அவர் இறந்து போய் விடுகிறார். அந்த இந்த ஜெயில இருக்கும்போது இறந்துடுறாங்க. அவங்க பதவியை யாருக்கு கொடுக்கிறார் மன்னர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கிறார். அந்த நாட்டின் நிதி அமைச்சராக மாறுகிறார். சொல்லுகிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, மன்னருக்கு அடுத்த ஸ்டேஜ் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மன்னரை பல்லக்கில் கொண்டு செல்வதை போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல்லக்கில் தூக்கி செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் வருவதற்கு முன்பதாக அரசர் வருகிறார் என்று சொல்வார்களே, அதே போன்று கர்ஜனை இவர்களுக்கும் கூறப்பட்டது. நாட்டின் நிதியமைச்சர் வருகிறார், ஓரம் செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டதா. அந்த அளவிற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் மரியாதை கொடுக்கிறார். அந்த 7 ஆண்டுகள் வருகிறது. அந்த 7 ஆண்டுகள் நாட்டில் பசுமை கொளிக்கிறது, வளம் கொளிக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த அரசர் என்ன செய்கிறார்? ஹஸாயினுல் அர்த், அந்த நாட்டின் களஞ்சியத்திற்கு, உணவு களஞ்சியத்திற்கு அமைச்சராகவும் ஆக்குகிறார். நிதி அமைச்சர் கூடவே செகண்ட் பொறுப்பு. அந்த நாட்டுடைய எல்லா பொருளையும் உணவுகளையும் பாதுகாக்கிற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்டில் முதலாக தானிய கிடங்குன்னு ஒன்னை ஏற்பாடு செய்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நெருக்களஞ்சியம், அவங்க அந்நாட்டில் கோதுமை களஞ்சியம் என்ற ஒரு களஞ்சியத்தை ஏற்படுத்தியவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டு நெருக்களஞ்சியம் எதுங்க? தஞ்சாவூர் தான். அதே மாதிரி முதல் நெற்களஞ்சியத்தையும் கோதுமை களஞ்சியத்தையும் உருவாக்கியவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உருவாக்கி 7 ஆண்டுகள் எல்லா தானியங்களை சேமிக்கிறாங்க. மக்களுக்கு போக எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறாங்க. 7 ஆண்டுகள் பசுமை ஆண்டுகள் முடிகிறது, பஞ்ச ஆண்டு ஆரம்பிக்குது. அந்த 7 பசுமை ஆண்டுகளில் ஜலிஹா அம்மையார் தான் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அரசர் என்ன செய்கிறார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் பேசி ஜலிஹா அம்மையாரை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறார்கள், வேண்டாம், அவர்கள் மீது குற்றம் சுமத்தியவர்கள், என்னிடம் தவறாக நடக்க வந்தவர்கள், நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அவருடன் திருமணம் செய். ஜலிஹா அம்மையாரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். ஜலிஹா அம்மையார் தான் செய்த தவறுக்கு, தவறு செய்யல, அங்க பாவம் நடக்கல, தவறான செயல் நடக்கல, முயற்சி பண்ணாங்க. அதனால அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னித்து இருவரும் சேருகிறார்கள். அதனால நம்ம துவா கேட்கும் போது, கல்யாணத்தப்ப என்ன கேட்கிறோம்? கல்யாணத்தை போகும்போது இமாம் துவா ஓதுவார். அந்த துவால என்ன இருக்குன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் ஜலிஹா அம்மையாரை போன்றும் இந்த தம்பதிகளை வாழச் செய்வாயாக என்று துவா கேட்பார். அந்த அளவிற்கு அருமையான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவர்கள் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 குழந்தை பிறக்கிறது. அல்லாஹ் இப்படி சேர்க்கிறான் பாருங்க வாழ்க்கையை. தவறு செய்திடல, அதற்காக வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்து விட்டாலே போதும், அல்லாஹ் உரிய அங்கீகாரத்தை தந்து விடுகிறார். இப்படி 7 ஆண்டுகள் கழியுது, பஞ்ச ஆண்டு ஆரம்பிக்கிறது. பஞ்ச ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான எல்லா தானியங்களையும் கொடுக்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஊர்ல மட்டும் இல்ல, பல நாடுகளில் இருந்து பல்வேறு மக்கள் வந்து எகிப்து நாட்டுல வந்து இங்க ஒரு நீதி அமைச்சர் இருக்கிறார், மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு, சேமிச்சு வச்சிருக்காரு 7 வருஷம். அதனால எல்லா மக்களும் வந்து தன்னுடைய உணவை, தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டார்கள். அப்படி ஒரு 10 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சபைக்கு வருகிறார்கள், நிதி அமைச்சருடைய சபைக்கு வருகிறார்கள், அந்த களஞ்சியத்திற்கு வருகிறார்கள். அந்த 10 பேர் வர்றாங்க. வந்து, நாங்கள் ஹெப்ரான் என்கிற நகரத்திலிருந்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள். ஹெப்ரான் என்கிற நகரம் எங்க உள்ளது சொல்லுங்க? ஹெப்ரான் யார் பிறந்த ஊர்மா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தவர். அந்த 10 பேர் வராங்க, கேட்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த 10 பேரை பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள். கிணத்துல தூக்கி போட்டாங்களா இல்லையா? அந்த 10 பேர் வந்து நிக்கிறாங்க கண் முன்னாடி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரிவெஞ்ச் மோடு ஆகுது, கோவம் வருது. நம்மளை தூக்கி போட்டவங்களாச்சே,
கோபம் வருகிறது. வந்தவுடன் அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய வஞ்சகத்தை அமுக்கு, அழி, மன்னி என்று அல்லாஹ் சொல்கிறான். மன்னிக்கிறார்கள். அவர்கள் செய்த துரோகத்தை, அநீதத்தை மறைத்து மன்னிக்கிறார்கள். கேட்கிறாங்க, எங்க இருந்து வர்றீங்க? அவங்களுக்கு தெரியல இது நம்முடைய சகோதரன், இவங்களுக்கு தெரியுது நம்முடைய அண்ணன்மார்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். ஏன்னா குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு மூஞ்சி இருக்கும், நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டா அது ஒரு மூஞ்சி வந்துடும். அந்த மூஞ்சி நம்ம அடையாளம் காண முடியாது. நம்மள்கிட்ட ஓதுன பசங்க பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கன்னா நம்ம பார்த்து அடையாளம் தெரியாது. ஆனா சின்ன பிள்ளைல இருக்கிற நம்ம அத்தாவை பார்த்துட்டோம்னா அத்தாவுடைய மூஞ்சி அப்படிதான் இருக்கும், மூத்து வரைக்கும் நமக்கு மறக்காது. இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்தை பார்த்த அண்ணன்மார்கள் அவங்க பெரியான பிறகு அவங்க இருக்கிற முகத்தை மறந்துடுறாங்க. இது நம்ம தம்பிமார் தெரியல அவங்களுக்கு. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொள்கிறார்கள், வந்த 10 பேரும் நம்ம அண்ணன்மார்கள். அண்ணன்மார்கிட்ட கேட்கிறாங்க, எங்க இருந்து வர்றீங்க? நான் ஹெப்ரான் என்கிற நகரத்திலிருந்து வருகிறோம். உங்களுடைய அத்தா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை பசங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு? சொல்றாங்க 11 பேர். எத்தனை பேர் சொல்றாங்க? 11 பேர். இவங்க உடனே கேட்டாங்க, இல்லையே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பசங்க 12 பேர் ஆச்சு. இவங்களுக்கு புரியல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பசங்க இவங்களுக்கு எப்படி தெரியும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போட்டதை மறைக்கிறாங்க, ஒரு ஆளை இல்லாமலே ஆக்குறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்களுக்கு 12 பிள்ளைங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள் ஆச்சு, 11 சொல்றீங்க? இல்ல ஒருத்தர் சின்ன வயசுல ஓனாய் கடித்து தின்று விட்டது போய் சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறார்கள். உயிரோடு அல்லவா இருக்கிறாங்க அவங்க. சரி, உங்களுக்கு என்ன வேண்டும்? தானியங்கள் வேண்டும். தேவையானதை எல்லாம் கொடுத்து என்ன செய்யறாங்க? செல்லுங்கள் என்று அனுப்புகிறார்கள். இப்ப இந்த கொடுக்கிற பொழுது எல்லாத்துக்கும் காசு வாங்கினாங்க. யாருக்கெல்லாம் உணவு தேவைப்படுது, தானியங்கள் தேவைப்படுதோ காசு வாங்கிட்டு தான் அரசாங்க கஜான்ல இருந்து கொடுத்தாங்க தானியத்தை. அதே மாதிரி இவங்க காணிக்கை கொடுத்தாங்க, கட்டணம் கொடுத்தாங்க. அந்த கட்டணத்தையும் அவர்களிடம் இருக்கிற அந்த தானிய சாக்குகளிலே போட்டுட்டு அனுப்பிடுறாங்க. 10 பேரும் 10 ஒட்டகத்துல வர்றாங்க, 10 ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு தானியங்களை கொடுத்து அனுப்புறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அண்ணன்மார்கள், நம் கூட பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள் ஏதாவது அனிதம் செய்திருப்பார்கள், மறந்து மன்னிக்க வேண்டும். அப்படித்தான் மன்னித்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். போனாங்க, 10 பேரும் தன்னுடைய வாப்பாவிடம் செல்கிறார்கள். சென்று அங்க இருக்கிறார் ஒரு அரசர், எகிப்து நாட்டுல ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான ஆள், அப்படி இப்படின்னு புகழ்றாங்க தன் தம்பியை பத்தி அத்தா கிட்ட. ஆனால் சொன்னாங்க 10 பேரும், தந்தையே, எங்களுடைய ஜாமான்ல நாங்க கொடுத்த கட்டணத்தையும் அவர் போட்டு விட்டாரு, எவ்வளவு நல்ல மனிதர், இதை போய் நம்ம கொடுத்துடணும். அப்புறம் அந்த அரசர் சொன்னாரு, அந்த நிதி அமைச்சர் சொன்னாரு, உங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்காருல்ல புன்யாமீன், யாரோட பிறந்தவங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட பிறந்தவங்க. அந்த சகோதரரையும் நீங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, நாங்க இன்னும் தானியம் தருகிறேன் என்று சொன்னார்கள். அதனால அடுத்த முறை போகும்போது புன்யாமீனை சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? அந்த 10 பேரும் தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தார்கள், ஒருவனை இழந்தது போதாதா? யூசுஃபை உங்களை நம்பித்தானே அனுப்பினேன், இப்பொழுது புன்யாமீனும் சேர்த்து கேட்கிறீங்களே, அதெல்லாம் அனுப்ப முடியாது. இல்ல, நமக்கு தானியம் வேணும்னா நம்ம போய்த்தான் ஆகணும். 1 வருடம் கழித்து புன்யாமீன் என்கிற சகோதரையும் அழைத்து கொண்டு 11 பேர் எங்க வர்றாங்க? எகிப்துக்கு வர்றாங்க, மிஸ்ருக்கு வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? அந்த 11 பேரையும் பார்க்கிறார்கள். தன் சகோதரர்கள் 11 பேரையும் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு தன் கூட பிறந்த சகோதரை பார்க்கிறாங்க, புன்யாமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட பிறந்தவங்க. கூட பிறந்தவங்கன்னா ஒரு தாய் பிள்ளைகள். 6 பேரு ஒரு தாய், 2 பேர் இன்னொரு தாய், இன்னும் 2 பேர் இன்னொரு தாய், இன்னும் 2 பேர் இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் புன்யாமீன். இப்படி 4 ஒய்ஃப்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. இப்ப தன் கூட பிறந்த யூசுப் புன்யாமீன் என்பவரை தனியாக அழைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சகோதரரே, நான் தான் உன் சகோதரன், நான் தான் உன் சகோதரன் யூசுப் என்று உண்மையை சொல்கிறார்கள். குர்ஆனே சொல்கிறது. புன்யாமீன் சந்தோஷப்படுகிறார். என் அண்ணனா நீங்கள்? அல்லாஹ் உங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல இடத்தை தந்திருக்கிறானே, என்னதான் என் சகோதரர்கள் செய்தார்கள் என்று கேட்கிறாங்க. எல்லா கதையும் சொல்றாங்க, கிணத்துல தூக்கி போட்டது எல்லாத்தையும் சொல்றாங்க.
சொல்லிக்கொண்டு, புன்யாமினே, நீ மீண்டும் ஊருக்கு செல்றதை நான் விரும்பல, என் கூடவே இருந்தது. அதுக்கு நான் ஒரு உத்தி செய்கிறேன். என்னவென்றால், நீ கிளம்புறப்ப உன்னுடைய அந்த தானிய சாக்கு பையில ஒரு வெள்ளி பாத்திரத்தை போட்டுறேன். போட்டுட்டு நீ திருடி விட்டாய் என்று உன்னை நான் என்ன செய்கிறேன், என்னோடு வைத்துக் கொள்கிறேன். சரி, நான் அங்க போகல, உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு புன்யாமின் சொல்லிவிடுகிறார். இவ 11 பேருக்கு என்ன செய்யறாங்க, தானியத்தை கொடுத்து சாக்களை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அரசாங்க ஊழியர் ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், நில்லுங்கள் நில்லுங்கள், அரசவையில ஒரு வெள்ளி பாத்திரத்தை காணோம், வெள்ளி பூஜாவை காணோம். நீங்க யாராவது திருடுனீங்களா? இல்ல, நாங்களாம் யாரும் திருடல. ஏன்னா எங்க பைய அவுத்து பாருங்க. 11 பையன் அவுத்து பாக்குறாங்க. யாருடைய பையில இருக்கு? யூசுப் இஸ்லாமுடைய கூட பிறந்த புன்யாமினுடைய பையில இருக்கு. பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி, இவர் என் கூட தான் இருக்கணும். எங்க ஊருடைய சட்டம் என்னன்னா, யார் திருடினார்களோ, திருடப்பட்ட அந்த யார் பொருளை திருடினாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், 1 வருடம் அடிமையாக இருக்கணும். இது சட்டம். அதனால என்ன செஞ்சிருங்கன்னா, இவரை நான் அடிமையா வச்சுக்கிறேன் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரை அடிமையாக வைக்க முற்படுகிறார்கள். 10 பேர் தடுக்கிறாங்க. இல்ல இல்ல, ஏற்கனவே ஒரு பையனை கூட்டிட்டு போய் அவனை இழந்து என் தந்தையிடம் நாங்கள் படுற கஷ்டம் பெரிய கஷ்டம். இவரையும் நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. பெரிய வரலாறு. என்ன செய்யறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதெல்லாம் முடியாது போங்கன்னு அனுப்பிடுறாங்க. 10 பேர் திரும்பி வர்றாங்க தன் தந்தையிடம். வந்து சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி தம்பி திருடிட்டான், பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க, அப்படிலாம் என் பையன் பண்ண மாட்டான். இவர்கள் அழுது என்ன செய்கிறார்கள், எப்படியா கூட்டிட்டு வாங்க, திரும்பி 10 பேர் அனுப்புறாங்க. திருப்பி அந்த 10 பேர் வர்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், அந்த 10 பேரையும் பார்த்து சொல்கிறார்கள், எவ்வளவோ தீங்கு செய்து விட்டோம் என்று சொல்கிறீர்களே, யூசுப்புக்கு நீங்கள் என்ன தீங்கு செய்தீர்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 10 பேர் ஜர்க்காகிறாங்க. யூசுப் நம் சகோதரன், இவருக்கு எப்படி தெரியும்? அவருடைய பேர் முதற்கொண்டு சொல்றாரு. எல்லாம் ஜர்க்கராக அப்படியே பயந்து நிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து கேட்கிறாங்க, நீங்க தான் அவரை கிணத்துல தள்ளி விட்டு கொண்டுட்டீங்களாமே. எல்லாம் அப்படி ஒரு சாக்காய் நிக்கிறாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. நம்முடைய தம்பியை பத்தி, யூசுஃபை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்றாருன்னா கேட்கிறாங்க, அந்த யூசுப், நீதான் யூசுஃபா அப்படின்னு கேட்கிறாங்க. 10 பேர் கேட்கிறாங்க, நீங்க தான் யூசுஃபா? சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஆம், நான் உங்கள் தம்பி யூசுப் தான். ஃபலா தபு தைஸ், பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, உங்களை எதுவும் செய்ய மாட்டேன், உங்களை நான் மன்னித்து விட்டேன் நீங்கள் செய்த அநீதங்களுக்கு. அழுது புலம்புறாங்க 10 பேரும். தெரியாமல் தவறு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுது புலம்புறாங்க. இங்கே யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தன் மகனை இழந்து அழுது அழுது கண்கள் என்ன செய்து விட்டது, குருடாகி விட்டது. அதையும் சொல்றாங்க, நாங்க பண்ண தப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை நாங்கள் இந்த மாதிரி பண்ணனால எங்களுடைய வாப்பாவுக்கும் கண்ணு போச்சு, எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், நிறைய தப்பு பண்ணிட்டோம் என்ன செய்யறாங்க, அழுது புலம்புறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், தான் அணிந்த சட்டையை கலட்டுகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, அணிந்த சட்டையை கலட்டுகிறார்கள். கலட்டி, இந்த சட்டையை கொண்டு போங்க, கொண்டு போய் அல்கூ, என்னுடைய வாப்பாவுடைய முகத்தில் போடுங்கள். சட்டை எங்கெல்லாம் வருது பாருங்க. என் சட்டையை கலட்டி இதை என்னுடைய தந்தையின் முகத்தில் போடுங்கள், அவருக்கு அல்லாஹ் பார்வையை தருவான் என்று கொடுத்து அனுப்புகிறார்கள். எல்லாரும் வர்றாங்க, 11 பேர் வர்றாங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, சட்டையை அவங்க முகத்துல போடுறாங்க, பார்வை வருது. சொல்றாங்க, அந்த அரசர் வேறு யாரும் இல்லை, உங்கள் மகனார் யூசுப் தான், உங்களை அழைக்கிறார். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய முதல் மனைவி ஈலா, அந்த 11 சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஈஜிப்ட் நகரத்துக்கு வர்றாங்க. யாருடைய அரசையில நிற்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அரசையில் நிற்கிறாங்க. நிற்கிற பொழுது சொல்லப்படுகிறது, நிதி அமைச்சர் வருகிறார் வருகிறார், ஓரம் செல்லுங்கள் என்று. பார்த்தால் பல்லக்கில் வருகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வந்து தன்னுடைய அரியணையில் அமர்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். முன்னாடி பார்த்தோம்னா 11 பேர் நிற்கிறாங்க, 11 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த பக்கத்து யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய அத்தா, அவங்க அம்மா நிற்கிறாங்க. அரசர் வந்தோன்னு என்ன செய்யணும், முதல்ல மரியாதை செய்யணும் அல்லவா. ஹர்ரு சுஜ்ஜதா, அந்த 11 பேரும் யக்கூப் அலைஹிஸ்ஸலாமும்
அவங்க மனைவி ஈலா, மொத்தம் எத்தனை பேரு? 11 13 பேரும் என்ன செய்கிறார்கள்? அப்படியே சிரம் தாழ்த்துகிறார்கள். சஜிதா செய்யல, மரியாதை நிமித்தமாக தன்னுடைய தலையை அப்படி சாய்க்கிறார்கள். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் தந்தையே, நான் சிறு வயதில் ஒரு கனவு கண்டேனே. என்ன கனவு சொல்லுங்க? 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதை போன்ற கனவு கண்டேனே. அந்த கனவு இப்பொழுது நினைவாகிறது. 11 சகோதரர்கள், 11 நட்சத்திரம். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை சூரியன், அவர்கள் மனைவி ஈலா அவர்கள் சந்திரன். எல்லாரும் அப்படியே சஜிதா செஞ்சார்கள். இப்ப சொன்னாங்க, அந்த கனவுக்கு விளக்கம் இதுதான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாரும் கட்டி ஆற தெளிவிக் கொள்கிறார்கள். கனவின் விளக்கத்தில் ஆரம்பித்து யூசுப் என்கிற அத்தியாயம் அந்த கனவின் விளக்கத்தை முடித்து வைக்கிறது அத்தியாயம். அந்த கனவுல ஆரம்பிச்சு கனவுக்கு விளக்கத்தோடு அந்த அத்தியாயம் முடியும். அத்தனை பேர்களும் அந்த சூரா யூசுஃபுடைய தர்ஜுமா எடுத்து படிச்சு பாருங்க. அப்படி அல்லாஹ் அந்த கதை சொல்றது உங்களுக்கு அவ்வளவு ரம்மியமாக இருக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு அப்புறமாக 25 ஆண்டுகள் அங்கு வாழ்ந்தார்கள் என்றும், தன் இறக்கிற பொழுது தன் பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னார்களாம், எனக்கு பின்னாடி ஒரு நபி வருவார், அந்த நபி இந்த நைல் நதியை, இந்த ஈஜிப்ட் உள்ள நைல் நதியை கடப்பார், கடக்கிற பொழுது என்னுடைய உடலை எடுத்து செல்லுங்கள் என்று தன் இறுதி உபதேசமாக சொன்னார்கள். வாழ்கிற காலத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் மறுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இந்த வரலாறை சொல்லுகிற அல்லாஹ் கடைசியில் சொல்வான், இது அறிவுடையவர்களுக்கு படிப்பினை என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார். இந்த வரலாறு நமக்கு எவ்வளவு படிப்பினை என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு படிப்பினைகளை கொண்டிருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் நம் சந்ததிகளுக்கு சொல்லணும். கேட்கறது மட்டும் இல்லை, அதை நாம் அசைபோட்டு நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்கிற பொழுது இந்த இஸ்லாமிய வரலாறு அது வாழும். அப்படிப்பட்ட மக்களாக, எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்கிற மக்களாக உங்களையும் இன்னும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.